ஆனை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே மணி யோசை வரும் முன்னே ஆணாக பிறந்தாலும் அறிவிருக்க வேண்டும், பெண்ணாக பிறந்தாலும் பெருமையா வாழ்ந்து காட்டணும். நான் இடம் பொருள் யார் யாரிடத்தில் இந்த தன்மையோடு பேசிக் கொள்ள வேண்டுமே அந்த தன்மையோடு பேசிக் கொள்ள வேண்டுமா. உன்னை வாப்பா என்று சொன்னால் உன்னை வாடான்னு சொன்னா அதான் உன்னை நான் வாடான்னு சொல்ல வேண்டாம், என்னை வாடி என்றும் நீ அழைக்க வேண்டாம். அதான் சொன்னார்கள், கோத்திரம் அறிஞ்சு பொண்ணு குடி, கோத்திரம் அறிஞ்சு பெண்ணு குடு, பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடு. நல்ல இடமா அது நல்ல வயவு இருக்குமா அப்படின்னு பார்த்து ஆராய்ஞ்சு பார்த்து பொண்ணை கொடுக்கணும். ஈன சாதியில காலை வச்சுட்டு நல்ல தண்ணி ஊற்றின்னு கழுவ என்ன சொல்லுவாங்க, சாக்கடையில காலை வச்சுட்டு நல்ல தண்ணி ஊற்றி கழுவுறது கிடையாது. அதுவே நீ ஒரு சாக்கடை சாமானா நாம என்ன பண்ணணும், நம்ம உரமா தான் போகணும். அது பட்டு போடணும்னு பார்க்காது, பயம் போடணும்னு பார்க்காது, அது மேல கல்லை தூக்கி போட்டா நம்ம மேலதான் அடிக்கும். அதனால் ஆனால் ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஒரு ஆண் பிள்ளை இல்லவா, ஆண் பிள்ளை என்ன தடவுற கையை போடுறோம். ஒன்னு போலதான உலகத்துல தேமாறீங்க தன்னை பேச்சு ஒண்ணுமே இல்ல, மொழிவுன ஓடாட்டம் இருக்குது, செவ்வாய்க்காம வெளிக்காம எந்த மேசத்தை பேச்சு வச்சுக்கிற நீ. சரி விடியம்மா, அதெல்லாம் போகட்டும். எப்பா மரியாதை கொடுத்தால் மரியாதை, அதுபோல் நான் மரியாதை உள்ள இடத்தில் பழகினேன், மரியாதை உள்ள இடத்தில் நான் வாழ்ந்தேன். சரிம்மா, அதான் சொன்னார்கள், அடுத்தாலும் பெரியோரை அடிக்க வேண்டும், கெடுத்தாலும் கேள்வியை கெடுக்க வேண்டும். ஐயோ, ஆகாயத்துல போன சனின ஒண்ணு ஏடி வச்சு இறக்கின கதையா கொண்டாந்துக்கிறோமே. கேள்வி புடிச்சுன்னு கேட்டுனா பற்ற தளர்ந்துரும். ஆமாம், அதான் கேஸ் வராது. அடுத்தாலும் பெரியோரை அடிக்க வேண்டும். ஆமாம், என்ன நான் பாடுறமா சொல்றேன், அடுக்க வேண்டும். கெடுத்தாலும் கேள்வி புடிச்சுன்னு கெடுக்கணும்னு சொன்னேன், அது கிடையாது. பெரிய மனிதர்கிட்ட பழகிறதுக்கு கத்துக்கணும். ஆமாங்க, அவர்கள் எந்த முறையோடு பழகிறார், எந்த தன்மையோடு அவர்கள் நடக்கிறார், அவர் யாரிடத்தில் எப்படி பழகுகிறார் அப்படி என்பதை நாமளும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் பெரிய மனிதர்கிட்ட பழகிறதுக்கு கத்துக்கணும்.
துக்கடா கிட்ட போய் பழகிறது கத்துக்கூடாது. என்ன? ஆமா. அதான் அடுத்தாலும் பெரியோரை அடுக்க வேண்டும். அடுக்க வேண்டும். கொடுத்தாலும் ஆமா. வயதானவரை பார்த்து 10 20 கொடுத்து உதவணும். வயசானவங்களுக்கு 10 20 கொடுக்கறது வாங்க இருக்கணும். ஒரு வெத்தலை பாக்கு வாங்கி போட்டுக்க. ஆமா. இந்த ஒரு டீ சாப்பிடு. சிகரெட் பிடி. டேய். அகட விகடமான வார்த்தை பேசின கம்யூனிட்டி நாக்கு பூச்சி அறுத்துருவேன். நான் பேச மாட்டேன். தனக்கோட்டியா அவங்க அப்பா பேரு. அப்படி இருந்தாலும் தம்பி இதெல்லாம் ஒரு கலையாகப்பட்டது. பெருத்த ஆசான்கள் ஆடிய இடம். பெருத்த ஆசான் ஆடிய இடம். நாடக ஆசான்கள் பிறந்த மண்ணு, வளர்ந்த மண்ணு, காலத்தட்டின இடம். அதனால் வந்தோம்னா கருத்துரையானது நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்ம சிற்றறிவுக்கு ஏத்தவாறு நம்மளால் 4 வார்த்தை சொன்னாலும் அதை நல்லதாகவே சொல்லிட்டு போகணும். ஆனா அகட விகடமா அந்த துக்கடா பேச்செல்லாம் வேண்டாம். அதான் சொன்னார்கள். கற்றது கையளவு கல்லாதது உலகளவு உற்றதோர் கலைமகளும் ஓதிக்கொண்டிருக்கிறாள். மெத்தவே வீண் பந்தியம் பேசாத. நான் தான் பெரிய ஆளு, என்னை யாரும் ஜெயிக்க முடியாது, என்னை போல் ஒருவரும் இல்லை அப்படி என்ற வார்த்தை என்பது இந்த லைட் மாத்திரம் பேசக்கூடாது. கற்றது கையளவு கல்லாதது உலகளவு உற்றதோர் கலைமகளும் இன்னும் ஓதிக்கொண்டிருக்கிறாள். மெத்தவே வீண் பந்தியம் பேசாத. கலைமகள் இன்னும் படிச்சுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நாம படிச்சது வந்து கடலில் இருக்கக்கூடிய துரும்பை போல அம்மா, துரும்பு அம்மா கூட நம்ம கத்துக்கலாம். கடல் நீர் எவ்வளவு அம்மா இருக்குது இன்னும் பாட்டுலாம் நாம என்ன கத்துன்னு வந்துக்கிறோம். 1 இல்ல 4 பாட்டை கத்துக்கிட்டு நீ கேக்குற 2500 ரூபா பரவாயில்ல. 300 ரூபா சம்பளத்துக்கு வந்தேன். இன்னைக்கு 17 வருஷம் ஆகி போச்சு. இங்க வந்து 3000 சம்பளம் வாங்குற. அட கடவுளே, எல்லாருக்கும் அதிகமா கொடுத்துட்டு எனக்கு தான்டா கம்மியா கொடுக்குறீங்க. கூலி என்பது பெருசு கிடையாது. ஆனால் ஒரு மனிதர்கிட்ட நட்போடு பழகிறமே, அந்த இடத்துல நட்போடு இருந்து கடைசி வரை இருந்து போறவனா என்ன சொல்லுவாங்களா, உயிர் காப்பான் தோழன். அது போல உயிர் காக்கக்கூடியவன் தான் தோழன். ஆனா இந்த இடத்துல லாபம் கிடைக்குது, அந்த இடத்துல லாபம் கிடைக்குது, நம்ம கட்டுக்கட்டா பணம் கிடைக்குதுன்னு போனோம்னா வச்சுக்க, அது கொள்ளக்காரன் தூக்கின்னு கூடுவான். ஒண்ணுமே இல்லாத கூடும். அப்படி இருந்தாலும் தம்பி இப்போ ஒரு சபை முன்பாக வந்துக்கிறேன். எதுக்காக கூத்து வச்சுக்கிறாங்க? காலம் சென்ற எஸ் அன்பழகன் ஐயாவுக்காக. அது எத்தனை பேர் வந்துக்கிறீங்க இன்னைக்கு? நாங்க ஒரு 70 பேர் வந்துக்கிறோம். 70 பேர் எதுக்கு வந்துக்கிறீங்க? 70 இல்ல. 20 பேர். இன்னைக்கு 2 ஆள் அதிகமா வந்துக்கிட்டு. ஆமா, எங்கூர்டா நீ வந்து தண்டா அவனோட. ஆனா 9 மணிக்கு நாடகம் ஆரம்பிச்சு கதம்பேர்ல போனா கூட நம்ம 6 மணிக்கெல்லாம் விட்டோம். இது மெயின் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு 9:30 மணிக்கு ஆரம்பிச்சிட்டோம். 7 மணிக்கு வராது போயிட்டேன். எதுக்கு 7 மணிக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. அது வந்து சரி வராது. அப்படி இருந்தாலும் இப்ப எதுக்கு கூத்து வச்சுக்கிறோம்? அன்பழகன் ஐயாக்காக. கண்ணி தமிழ் காவியமே பிறந்தோம் இருந்தோம் நாளை இறந்தோம் என்று சொல்லும்படியான கட்டளை பிரகாரம் பிரம்ம தேவன் யாருடைய வாழ்க்கையில் எப்படி எழுதுகிறானோ கண்டையில எழுதி ராமம் என்று சொல்லக்கூடிய மயிரால் மறைத்து விதி முடிந்தவரை கொண்டு சென்று விட்டான். இன்னும் வாழக்கூடிய வயசு, சாகக்கூடிய வயது கிடையாது. கன்னி தமிழ் காவியமே, நான் கண்டெடுத்த ஓவியமே, எங்களையும் தான் மறந்து யமலோகம் சென்றீரே. அப்பா, ஒரு பெண்ணாக பிறந்தாலும் ஆணாக பிறந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய தலப்பாக இருக்கக்கூடிய ஒருவர் இல்லை என்றால் அந்த குடும்பம் வந்து விருத்திக்கு வராது. ஏட்டா போட்டியா தான் இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய தலைவர் என்று சொல்லக்கூடிய, வீட்டுக்கு தலைப்பு என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருக்க வேண்டும். ஆனால் வாழக்கூடிய வயதிலே உயிரை கவர்ந்து சென்றானே கன்னி தமிழ் காவியமே.
எங்களையும் தான் மறந்து யமலோகம் சென்றீர். நீர்மேலே குமிழியப்பா, இது நிலையில்லாத வாழ்க்கை. வாழ்க்கை ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் இறக்கும் போது ஒரு மனிதன் எதையும் கொண்டு வரவில்லை. ஆனால் அவளை இறக்கும் போது எந்த மனிதன் எதையும் கொண்டு போவதும் இல்லை. கொண்டு போவது கிடையாது. இறக்கும் போது ஆமா. ஒரு மனிதனாக ஒரு குழந்தையாகப்பட்டது குவா குவா என்று பாராகிய பூமியிலே பிறக்கும் போது ஆமா. கரத்தை மூடி கொண்டு பிறக்கும். ஏன் பிறக்கிறது? ஏமா நான் நல்ல முறையோடு வாழ்ந்து யாருக்கும் எதையும் கொடுக்காமல் திறமையாக வாழ்வேன் என்று சொல்லிதான் ஒரு குழந்தை கரத்தை மூடிக்கிட்டு பிறக்கும். ஆமா. ஆனால் இறக்கும் போது கேளுங்கள் மகா ஜனங்களே, பிறந்தேன் சில காலம் வாழ்ந்தேன், ஆனால் நான் போகும்போது எதையும் கொண்டு போகவில்லை. பாருங்கள் ஜனங்களே, அப்படி என்று இந்த விரலெல்லாம் நீட்டி விட்டுருவான். ஐயா பாரு, பூரா பாருங்க, இப்படிதான் ஒரு இறந்து கையை நீட்டி விட்டுருவான். இந்த விரலெல்லாம் நீட்டி அதான் சொன்னார்கள், பிறக்கும் போது ஒரு மனிதன் எதையும் கொண்டு வரவில்லை, நம்ம இறக்கும் போது ஒரு மனிதன் எதையும் கொண்டு போவதில்லை. அப்படி என்று பிறந்து இதோ புதுப்பாளைய சேத்திரத்திலே வளர்ந்து மனைவியை மணந்து பிள்ளைகளை பயின்று பெருவாழ்வோடு வாழ்ந்து, ஆனா வயசுன்னு பார்க்கத்தான் அவருக்கு இன்னும் அவர் 50 முடிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி ஆதரவு, ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் தான் ஆதரவு. எத்தனை சொந்த பந்தம் இருந்தாலும் அது கூட வராது. முதல் ஒரு மனிதனுக்கு தாய் பாசம். தாய்க்கு தான் தெரியும், பெத்தவ என்ன சொல்லுவாங்களாம், பெத்தவளுக்கு தான் தெரியும் பிள்ளையோட வருத்தம், அந்த அருமை வேற யாருக்கும் தெரியாது. அப்படி தாய் இருந்த பிற்பாடு தாரம் என்று சொல்லக்கூடியவள் வந்தவள். அவள் தாயாக இருந்து கடைசி வரை கஞ்சி ஊற்றி கடைசி வைக்கும் வரை கூட ஒரு ஆள் இருக்கணும். அப்படியே பட்டவர் இருந்து துணையாக இருக்கக்கூடியவர் இன்னைக்கு மனைவியை விட்டு சென்று விட்டாரே. கன்னித்தமிழ் காவியமே, நான் கண்டெடுத்த ஓவியமே, எங்களையும் தான் மறந்து அன்பழகன் ஐயா அவர்கள் காலம் சென்று விட்டாரே. அவரை பார்க்க வேணும் என்று உனக்கு குண்டும் மல்லி பூ அரித்து ஐயா தொண்டு செய்ய கொண்டு வந்தேன் ஐயா வாழும் சன்னதிக்கு, கொண்டு வந்தேன் ஐயா வாழும் சன்னதிக்கு. பெருத்த ஒரு கூட்டத்திலே பிறந்து 50 பேர் மேல இருப்பாங்க, அவங்க எல்லாம் பங்காளிகள். ஆனா கூட்டமே பெரிய கூட்டம். அப்படியே பட்ட கூட்டத்தில் பிறந்து ஆனா நீ வளர்ந்து ஆனா நீ காலம் சென்று விட்டாய். இவனை பார்க்க வேண்டும் என்று நான் குண்டுமல்லி பூவை எடுத்து சரமாக தொடுத்து மாலையாக கொண்டு வந்து உன் கழுத்திலே போட்டு உன் காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கலாம் என்று வந்தேன். உயிரோடு பார்க்கலை, ஆனா பார்க்கும் போது எப்படி பார்க்கிறேன், உன்னை போட்டா பூடி